Bobby, hi, welcome. Hello, Suriya. எப்படி இருக்கீங்க? Hello, Gopi sir. from the Indian Express. Happy, all well, all good. எல்லாருமே வர்ச்சுவல் மீட்டுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? இந்த மாதிரியே வைவா மாதிரி உட்காந்துட்டு. இன்னும் போன மாசம் வரைக்கும் என் பொண்ணு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும், ஸ்கைப்புக்கு, ஜூம் மீட்டிங்க்கு. முதல் விமான பயணம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எப்படின்னா வந்து என்னோட அத்தை பொண்ணோட கல்யாணம். அவங்கதான் வந்து என்னை வளர்த்தாங்க. லட்சுமி அக்கா அவங்க பேரு. கோயம்புத்தூர்ல இருக்காங்க. எங்க அத்தை பொண்ணு அப்பாவோட கூட பிறந்தவங்கள வந்து அத்தை மட்டும்தான் வந்து உயிரோட இருக்காங்க, மீன் இருந்தாங்க. அவங்க வந்து என்னை வளர்த்தாங்கன்னு கூட சொல்லலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 8-9 வயசு வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்கதான் என்ன முழுசா வளர்த்தது. எல்லாமே வந்து வீட்லயே இருந்து மெட்ராஸ்ல இருந்து வளர்த்தது வந்து அவங்கதான். அவங்களதான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க என்னை விட வந்து ஒரு 15 வயசு 18 வயசுக்கு மேல மூத்தவங்க. சோ என் அத்தை பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு செய்தி, எங்க அப்பா வந்து லட்சுமி கல்யாணம்டா, எல்லாம் கிளம்பி போறோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் வெடிச்சு, அந்த கன்னிராசியில வந்து தப்புன்னு வெடிக்கவே அந்த மாதிரிலாம் வெடிச்சு, என்னது நான் கல்யாணம் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனோட. அப்ப ஞாபகம் இருந்தது, வீட்டுல எல்லாருக்குமே வந்து அம்மா போட்டிருந்தது. சோ வேற யாருமே கல்யாணத்துல கலந்துக்க முடியல. அப்பா என்ன மட்டும் கூட்டிட்டு போறாங்க. சோ இப்பவும் ஞாபகம் இருக்கு, அவங்க அக்கா மடியிலேயே நான் உட்காந்துட்டு இருப்பேன். கல்யாணம் ஃபுல்லாவே வந்து தாலி கட்டும் போதெல்லாம் கூட வந்து அவங்க மடியிலேயே உட்காந்துட்டு இருந்துட்டு, ஸ்டூபிட் மடையா எங்க அக்காவை தொடாதரா அப்படின்ட்டு சண்டை போட்டது, என்ன முன்னாடியே வந்து அவங்க தாலி கட்டினது ஞாபகம் இருக்கு. சோ முதல்ல போனது வந்து எங்க அத்தை பொண்ணோட கல்யாணம். கோயம்புத்தூருக்கு வந்து காசி கவுண்டம்புத்தூர்ல வந்து கல்யாணத்துக்கு பயணம் பண்ணது வந்து ஞாபகம் இருக்கு. மறக்க முடியாத விமான பயணம்னா, அப்பா கூட வந்து சிங்கப்பூர் மலேசியா பயணம் பண்ணும்போது நடந்த ஒரு விஷயம். முதல் வாட்டி அப்பா வந்து என்னோட வாழ்க்கையில வந்து நீ என்னடா ஆக போற அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து என்கிட்ட வச்சாங்க. நாங்க 2 பேரும் ஒரு 3 மணி நேரம் தனியா உட்காந்து பேசுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் மாதிரி இல்லையே, போன ஜென்ரேஷன் அப்பா கூட பேசுற சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள்ல ஓபன் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பிசிக்கலா வந்து அவங்க பக்கத்துல உட்கார்றது, அவங்க என் மேல தோல்ல கை போடுறது, இல்லாட்டி கிண்டல் பண்றது எல்லாமே வந்து இந்த ஜென்ரேஷன்ல தானே நிறைய வந்துட்டு இருக்குது. அந்த ஜென்ரேஷன் எப்பவுமே வந்து முரண்பாடுகள் நிறைய இருக்கும். எங்க அப்பா இருந்தாலும் அந்த ரூமை சுத்தி பின்னாடி நடந்து போயிருவோம். அந்த பயணத்துல வந்து அப்பா கூட வந்து நிறைய பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. சினிமால நடிக்கிறியான்னு முதல் வாட்டி அப்பதான் அப்பா கேக்குறாங்க. நான் வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். 9th 10th ஸ்டாண்டர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் வந்து நம்ம சயின்ஸ் குரூப்பா, அக்கௌண்ட்ஸ் குரூப்பா, காமர்ஸா, எந்த காலேஜ் எடுக்க போறோம், என்ன ஆக போறோங்கிற முடிவு பண்ற அந்த டைம். பாக்ஸிங் எல்லாம் கத்துக்கிறியா, ஹார்ஸ் ரைடிங் கத்துக்கிறியா, கராத்தே கிளாஸ் போறியா, என்னடா இது சம்மந்தமே இல்லாம இதெல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தா, இல்லடா சினிமால உனக்கு நடிக்கிறதுக்கான ஆசையோ இல்லாட்டி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண தோணுதா? ஏன்னா அந்த டைம்ல வந்து மத்தவங்க எல்லாருமே அது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்திகளும் வந்துட்டு இருக்கு. பட் அதுல அந்த விருப்பமே இல்ல, அந்த எண்ணமும் இல்ல, அந்த ஒரு கனவோ எதுவுமே கிடையாது அந்த டைம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு வைன், அந்த ஹேர் ஹோஸ்டஸ் போவாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு வைன்லாம் வேணுமான்னு கேக்குறாங்க. ஒரு இது கார்டு எடுத்து கொடுத்து உனக்கு என்ன பிடிக்கும்னு பாருங்கிறாங்க. அதுல இருக்கிற எந்த பாஷையுமே எனக்கு அது புரியவே இல்லை. வைன் வுட் லைக் டு நோ ஹேவ் சம் வைன் அப்படிங்கிறாங்க. எஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணு அவருக்கு ஒண்ணு கொடுத்துட்டு, அட்ரா என் மேல தான் நடிக்க போற, என்னன்னாவது கண்டுபிடிச்சுப்போம், என்னன்னாவது நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்பாவோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் இந்த வைன் டேஸ்ட் பண்ண ஞாபகமும், அது மறக்க முடியாத ஃபிளைட் அனுபவங்கள்னா இது 2. சார் ரொம்ப நாளுக்கு அப்புறமா எனக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. பட் வந்து எடுத்தோடனே உங்களுக்கே அறியாம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல நிற்கும் போது வந்து ஒரு புது அனுபவம் கிடைக்கும் தெரியுங்களா? ஒரு புதுசா வந்து மறுபடியும் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வாழ்க்கையை மறுபடியும் வாழ்றோம். ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அப்படி எப்ப தோணுச்சுன்னா வந்து எனக்கு அது நந்தா டைம்ல தோணுச்சுன்னு சொல்லுவேன், பிதாமா டைம்ல தோணுச்சுன்னு சொல்லுவேன், மௌனம் பேசுதே டைம்ல, காக்கல மறுபடியும் ஒரு புது அனுபவத்துக்குள்ள போறோம். புதுசா ஒரு கற்றல் நடக்குது, புதுசா ஒரு லேர்னிங் நடக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த படம் நடக்கும் போது வந்து ஒரு 60 நாள் தான் நாங்க ஷூட் பண்ணோம். பட் அந்த 60 நாளுமே வந்து நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு நடந்துச்சு. ஒரு லேர்னிங் மாதிரி ஒண்ணு நடந்துச்சு. அது ஃப்ரெஷ்ஷாவும் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தொழில் பார்த்துட்டு இருக்கோம், சினிமால இருக்கோம் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் ரசிக்கிறதுக்கான, மறுபடியும் ஒரு என்ஜாய் பண்றதுக்கான ஒரு என்வாயர்மெண்ட் வந்து எனக்கு சூரரை போற்று பண்ணும்போது கிடைச்சது. சுதா வந்து எனக்கு
ராக்கி சிஸ்டர் அது வந்து இங்க சொல்லணும்னு நான் விரும்பப்படுறேன். ஏன்னா வேற யாருமே இல்லை, எனக்கு சுதா மட்டும்தான் ராக்கி சிஸ்டர். மற்றவங்க வந்து அஃப்கோர்ஸ் நோ பிளட் ரிலேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. தவறாம சின்சியரா எவ்ரி இயர் வி மீட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஃபார் திஸ் ரீசன். அப்படி இருக்கும்போது வந்து நான் சினிமா பத்தி கொஞ்சம் தான் பேசுவோம். இறுதி சுற்று பார்த்துட்டு வந்து கண்டிப்பா நான் வந்து எப்படி சேது பார்த்துட்டு எனக்கு ஒரு இம்பாக்ட் எனக்கு கிடைச்சதோ, அதே மாதிரி இறுதி சுற்று பார்த்துட்டு இவங்க கூட எப்படியாவது ஒரு படம் பண்ணிடணும்டா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து பாலாசர் கூட அப்படி தோணுச்சு சேது பார்த்ததுக்கு அப்புறமா. அதுக்கப்புறமா எனக்கு வந்து சுதா வந்து ஏன் நம்ம வந்து இப்படி ஒர்க் பண்ணக்கூடாது. எப்பவுமே ஒண்ணு நினைப்பேன், எப்பவுமே ஒரு பிசினஸோ இல்லாட்டி ஒரு விஷயமோ வந்து நெருங்கி கூட இருக்கவங்க கூட பண்ணா வந்து ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் வருமோ, ஏதாவது வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட வந்து ஏதாவது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வந்து இல்ல பிசினஸ் வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வந்து பிசினஸ் வேண்டாம் அப்படின்னு நான் தவிர்த்தது உண்டு. சுதா கிட்ட வந்து ஏதோ ஒன்னு ரெண்டு ஸ்கிரிப்ட்ஸ் வரும்போது வந்து ஏதோ ஒரு ஒப்பீனியனோ இல்லாட்டி ஒரு கேஷுவலான டாக்கோ அப்படிதான் இருந்தது. சீரியஸா உட்காந்து படம் பண்ணணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் நாங்க வச்சுட்டது கிடையாது. இறுதி சுற்று பார்த்துட்டு வந்து எப்படியாவது ஒரு தவிச்சேன் நான். இந்த கரியர் முடியறதுக்குள்ள நானும் சுதா கூட ஏதோ ஒரு படம் பண்ணிடணும் கேட்டேன். அப்படி பண்ண ஒரு ஃபிலிம் தான் வந்து சூரரை போற்று. நல்ல வேலையா என்ன வச்சு பார்க்க முடிஞ்சது அவங்கனால அந்த கேரக்டர்ல. ஒரு ரொம்ப அழகான ஒரு பயணமாவும் எங்களுக்கு அமைஞ்சது. ஒரு சிஸ்டர் ராக்கி சிஸ்டருங்கிறத தாண்டி ஒரு டைரக்டரா அவங்க கீழே நான் ஒர்க் பண்ணதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அனுபவமா இருந்துச்சு. எல்லாத்தோட கனவாவும் இருந்துச்சு. இப்ப வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா வந்து ஒரு ஊருக்கு வந்து ஒரு போக்குவரத்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே அது புரியும். அது புரிஞ்சாதான் வந்து அந்த மாற்றமே உண்டாகும். இப்ப ஒரு ஊருக்கு வந்து ஒரு பஸ் இல்லைன்னு வைங்களேன், ஒரு பஸ்ஸே இல்ல, ஒரு சைக்கிள் தான் இருக்கு அப்படின்னா வந்து எப்படி அந்த ஊர்ல இருக்கவங்க வந்து இன்னொரு ஊருக்கு பயணம் பண்ணி ஒரு ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க. ஒரு ஒரு விவசாயி வந்து தன்னோட விளைஞ்சது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துக்கு எப்படி வந்து விற்க முடியும். ஒரு காலேஜ் போய் படிக்கணும் அப்படின்னா அந்த கிராமத்துல இருக்கவங்க எப்படி அந்த பஸ் வசதி இல்லைன்னா எப்படி இன்னொரு கிராமத்துக்கு போயிருப்பாங்க. ஒரு அவசரத்துக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனா வந்து அந்த போக்குவரத்து வசதி இல்லைன்னா எப்படி போக முடியும். சோ அந்த மாதிரி போக்குவரத்துங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த போக்குவரத்து வந்து எல்லா இடத்துக்கும் கனெக்டிவிட்டி இருந்தா தான் எல்லா இடத்துக்கும் போக முடியுது. நம்ம நினைச்ச உடனே ஒரு இடத்துக்கு போக முடியுது அப்படின்னா தான் அந்த மாற்றமே உண்டாகும். அது ஒரு கல்வியா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு தொழிலா இருக்கட்டும், இல்ல மருத்துவமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து அந்த மாற்றம் வருதுன்னா வந்து எல்லாருக்குமே எல்லா வகையான போக்குவரத்தும் நம்ம அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அது வந்து வெறும் மாட்டு வண்டியாவோ இல்லாட்டி வெறும் ஒரு ஆட்டோவாவோ ஒரு பஸ்ஸாவோ இருந்துடாம இந்த ஒரு விமான பயணமும் கிடைச்சது அப்படின்னா வந்து எல்லா இடத்துக்கும் போய் அவங்க என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் பண்ண முடியும். இன்னொரு இடத்துக்கு போய் படிக்க முடியும், இன்னொரு இடத்துக்கு போய் வணிகம் பண்ண முடியும், ஒரு அவசரத்துக்கு மருத்துவத்துக்கும் அதை யூஸ் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி சொல்ற ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம ஒரு சாதாரணமா ஒருத்தங்களுக்கு ஒரு கனவு இருக்குன்னா அந்த கனவை என்ன பண்ணாலும் எப்படி எப்படி வந்து நம்ம ஒரு ஒரு வைராகியத்தோட இருந்தா அந்த கனவு வந்து சாத்தியப்படும். ஒரு வெறும் கனவாவே இருந்துராது அப்படிங்கிற ஒரு சொல்ற ஒரு படமா அது இருக்கும். அண்ட் சுதா அவங்க வச்சுக்கிட்டதும் வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கிறதும் வந்து மதுரை சம்பந்தப்பட்ட கிராமங்கள்ல தான் அந்த படத்தையும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஷூட்டிங் லொகேஷன்ஸும் வந்து அந்த மாதிரியான லொகேஷன்ஸ், அந்த மாதிரியான வாழ்க்கை, அந்த மாதிரியான மனிதர்கள் கிட்ட தான் அந்த படமே கதையை ஆரம்பிக்கும். ஸோ இது ரொம்ப அந்நியப்பட்ட ஒரு கதையா நிச்சயமா இருக்காது. ஐ திங்க் சுதா ஆல்சோ கேன் ஜாயின் நினைக்கிறேன். இது வந்து நாங்க ஒரு பயோபிக் அப்படிங்கிற மாதிரி நாங்க கண்டிப்பா ட்ரீட் பண்ணலாம். இது வந்து நான் சிம்பிளிஃபைங்கிற புக்கை வந்து ஒரு சின்ன ஒரு பேஸ் பண்ண ஒரு ஐடியாவா இது இருந்தாலும் நான் ஸ்கிரிப்டா படிச்சது, ஸ்கிரிப்டா அந்த கதையை கேட்டது, புரிஞ்சுக்கிட்டது, அது இன்செப்ஷன்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 பேஜஸ் வந்து எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். சுதா, am I right? Am I there? Almost 2.5 years, 44 pages, I think. 2017. Yeah. Okay. டீனர்ல ஒண்ணு கிடைச்சது, அப்புறம் அடையார்ல ஒண்ணு கிடைச்சது. ஸோ போத் நோ ஐ ஸ்டில் ரிமெம்பர். அப்ப இருந்து அதோட வேர்ஷன்ஸ் வந்து மாறி 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 வந்து அதுக்கு அழகு சேர்த்தது, அதுக்கு வந்து டீட்டெயில்ஸ் உட்காந்து மெனக்கெட்டு சேர்த்தது வந்து அந்த ப்ராசஸ் கூடயே என்னை கூட்டிட்டு போனது வந்து எனக்கு வேற எந்த படத்துலயும் இந்த அனுபவம் கிடைச்சது கிடையாது. பிகாஸ் சுதா இருக்கிறதுனால வந்து என்னென்ன சின்ன சின்ன இம்ப்ரோவைசேஷன்ஸ் வந்துட்டு இருந்தாலும், என்ன சேஞ்சஸ் வந்துட்டு இருந்தாலும் வந்து ஒரு வாட்டியும் வந்து என்ன சொல்றது, ஒரு பியூரான ஒரு இன்டென்ஷனா we have to do this film because this person has been very very important person. நம்மளோட என்ன சொல்றது, ஒன்னு ரெண்டு பேர் தான் வந்து
ஒரு இந்தியாவோட ஃபேஸை மாத்தினவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேர் இருக்காங்க. பட் எனக்கு உடனே ஞாபகம் வருது பாத்தீங்கன்னா வந்து நம்ம அப்கோர்ஸ் கோபிநாத் சார் சொல்லலாம். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை வந்து அப்படியே மாத்திரமா சொல்லலாம். எனிபடி ஒரு இப்போ அமுல் வந்ததுன்னா வந்து அது டோட்டலா மாத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவோட ஃபேஸையே மாத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். நாராயணமூர்த்தி சார் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சிலர் தான் வந்து அப்படியே புரட்டி போட்டவங்க. இந்தியன் பாப்புலேஷனை, இந்தியாவோட அந்த ஃபேஸை வந்து மாத்தி போட்டவங்கன்னு பார்த்தா இவங்க தான். ஸோ அவங்கள பத்தின ஒரு விஷயத்த சொல்லும் போது வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லி ஒரு படத்தை சொல்லலாம். ஹவு வி கேன் மேக் இட் ஆஸ் ரியல் அஸ் பாசிபிள். ஆல்சோ நாட் லெட் கோ ஆஃப் த என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ. ஒரு சினிமாவில் இருக்கிற என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதை விடாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மெனக்கடல் வந்து என்னென்ன சீரியஸா எடுக்க முடியுமோ அதை எடுத்திருந்தாங்க. இது வந்து எப்பவுமே வந்து ஒருத்தங்க இறந்து போகணும், ஒருத்தங்களை வந்து ஒரு 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 10 மினிட்ஸ் சண்டை காட்சி வைக்கணும், இல்லாட்டி இந்த மாதிரியான ஒரு சாங் வேணும் அப்படின்ட்டு மற்ற விஷயங்கள் எதுவுமே இல்லாம வெறும் கதை, வெறும் எமோஷன் மட்டும் எவ்வளவு இன்டென்சிட்டியோட சொல்லலாம் அப்படிங்கிறது வந்து எழுத்து தான். இட்ஸ் ஆல் அபவுட் ரைட்டிங் அப்படிங்கிறது மறுபடியும் நம்ப வச்சது வந்து இந்த சூரரை போற்று வந்து உருவான அந்த ப்ராசஸ். எனக்கு வந்து இன்டென்சிட்டி கொடுக்க பிடிக்கும், ஆங்கர் பிடிக்கும், ஒரு ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழுத்தமா சொல்றதுன்னா பிடிக்கும். ஐ லைக் த வே ஐ வாஸ் லிமிட்டட். இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன், இதெல்லாம் பண்ணாத, இது மட்டும் பண்ணு, இன்னும் கம்மியா பண்ணு, இன்னும் கம்மியா பண்ணுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அதோட இன்டென்சிட்டியை பார்க்கும்போது எனக்கு வந்து அது ஒரு லேர்னிங்கா இருந்தது. ஸோ வித் சுதா ஐ பிஹேவ் லிட்டில் டிஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஷூட்டிங் ஸ்பாட்லயும் சரி, நடக்கும்போது சரி. எனக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சே வந்து சிரிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ படம் ஃபுல்லா சிரிக்காம இருக்கிறது வந்து எனக்கு ஒரு சேலஞ்சா இருந்தது. இது மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் சொல்லாங்க. அண்டர் சுதா ஆஸ் அ டைரக்டர் அண்ட் அன் ஆக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டே போலாம். எனக்கு வந்து சூர்யா கூட ஒர்க் பண்றது ஒரு ஒர்க் மாதிரியே தெரியல. நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன். எக்ஸைட் ஆகும்போது நான் வந்து அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஈச் டைம் ஒரு 100 டிராஃப்ட்ஸ் பண்ணியிருப்போம். அந்த 100 டிராஃப்ட் சூர்யாவோட ரெட் டன். இதை நான் ஃபோன் பண்ணுவேன், மெசேஜ் பண்ணிடுவேன், எந்த ஷூட்டிங்ல இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஸோ தட் பர்சனல் ஈக்குவேஷன் அது தொடர்ந்து ஷூட்டிங்ல அப்புறம் ஈவன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எவ்ரிதிங் இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் டு ஒர்க் வித் an actor who is completely involved. நான் எவ்வளவு இன்வால்வ்டா இருந்தேனோ அதுக்கு டபுள் இன்வால்வ்மெண்ட். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, ஒரு நாள் ஏர்போர்ட்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் தட் இஸ் த லாஸ்ட் டே டு ஷூட் இன் த ஏர்போர்ட் ஆர் சம்திங். அங்கே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஷூட்டிங் தான் அது. அப்போ சடன்லி ஐ ஃபவுண்ட் தட் சடன்லி ஏதோ ஒரு டவுட் வந்துச்சு. ஃபயர் வந்து அந்த பிளேட்ல அந்த ஃபயர் வந்து இந்த சைட்ல வரக்கூடாது, இந்த சைட்ல வந்திருக்கு, ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு எனக்கு ஐ வாஸ் சோ சேட். நான் யாரோ செத்து போன மாதிரியே ஒரு மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டு ஷூட் பண்ண முடியாம ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பை தட் டைம் ஐ லுக்ட் பேக். Suddenly, and Raja was also there. He was saying, it's okay, it's okay, Sudha, it's okay, Sudha, because ஏதோ என் ரிசர்ச் தப்பா போச்சு, எப்படி சான்ஸே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். Then Suriya had gone to the SpiceJet people and the engineers கிட்ட அவங்ககிட்ட எல்லார்கிட்டயும் பேசிட்டு he was the only one. மத்தவங்க எல்லாம் எனக்கு ஆறுதல் தான் சொல்றாங்க. Suriya went, found out, அது அப்படிதான் நீ பண்ணதான் கரெக்ட்னு கண்டுபிடிச்சு வந்து எனக்கு வந்து சொல்லி, I mean, அப்போ one smile on my face. So Suriya is like that for everything. So I had, when you have that support, silenta you see somebody standing in your corner and telling you தைரியமா நீ பண்ணு, நீ என்ன வேணா பண்ணு, நான் இங்க இருக்கோன்ட்டு. He won't say so many things because he's a silent person. He's not that person. நான் நிறைய பேசுவேன், அவர் ரொம்ப கம்மியா தான் பேசுவாரு. But that's there and the solid feeling is there. That was the experience, that is the treasured experience I take from this film. வேற எந்த படத்துலயும் இது கிடைக்காதுதான். இது எதனாலனா, நீங்க 4 மணிக்கு காலையில ஒரு போன் பண்ணீங்கன்னா வந்து ஒரு செகண்ட் கூட டிலே ஆகாம ஒரு போன் எடுப்பாங்க. இந்த டைரக்டர் இருக்காங்களே வந்து 4 மணிக்கு முன்னாடி எழுந்துருவாங்க, ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ. அவங்க ஒரு அந்த என்ன சொல்ற அந்த ஒர்க் ஆஸ் சொல்லுவாங்க, அந்த மேன் ஆஸ் ஆஃப் ஒரு ஃபிலிம் ஒருத்தவங்க வந்து எவ்வளவு கொடுக்க முடியும்னா வந்து, நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண இந்த டைரக்டருக்கும் நான் வந்து மரியாதை குறைவா நான் பார்க்கவே இல்லை. பட் அவ்வளவு அவர்ஸ் வந்து ஒரு நாள்ல வந்து நம்மளுக்கு 24 மணி நேரம் இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு மேபி ஒரு 4 மணி நேரம் தூங்குவாங்க, இல்லாட்டி 5 மணி நேரம் தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன். மத்த எல்லா அவர்ஸுமே எவ்வளவு மினிட்ஸுமே வந்து இந்த படத்துக்குள்ள எவ்வளவு போடலாம், இந்த படத்துக்குள்ள எவ்வளவு டீடைல் எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கறதான் வந்து ஒர்க் பண்ணும்போது, somewhere one person can raise the bar in a room.
ஒருத்தங்க வந்து ஒரு வேலையை வந்து சரியா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அது ரூம்குள்ளே இருக்கட்டும், ஒரு நம்ம ஆஃபீஸா இருக்கட்டும், ஒரு அட்மாஸ்பியரா இருக்கட்டும், ஒருத்தவங்க வந்து சரியா இருக்காங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா சுத்தி இருக்கிறவங்களோட டிசிப்ளின் ஆகட்டும், அவங்களோட ஹைஜீன் ஆகட்டும், ஒரு அவேர்னஸ் ஆகட்டும், அலர்ட்னஸ் ஆகட்டும், இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்றதாகட்டும், ஒர்க் எஃபிஷியன்சி ஆகட்டும், எல்லாமே வந்து தானாவே வந்து மேல உயரும். அது வந்து கண்கூட வந்து நம்மளால பார்க்க முடியும். அந்த மாதிரியான விஷயம் தான் வந்து ஐ ஜஸ்ட் saw this பிகாஸ் இட் வாஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஏன்னா யூனிட் ஆளுங்கெல்லாம் வந்து 7 மணிக்கு அப்புறமா தான் வந்து சில டைம் வந்து லைட்ல இறக்கி வைப்பாங்க, ஸ்டாண்ட்லாம் இறக்கி வைப்பாங்க. பட் சுதா அவங்களோட ஒர்க்னால வந்து எங்கனால வந்து 6:40க்கே வந்து ஷாட் எடுக்க முடிஞ்சது வெளியில. ஏன்னா அவங்க வந்து அதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும், அதுக்கு முன்னாடி வந்து லைட்டை லோட் பண்ணணும், யூனிட் வண்டியை வரணும், அவங்க செட் பண்ணணும். எங்களுக்கு முன்னாடி வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் ரெடி ஆகி அதுக்கப்புறம் தான் எங்களால் ஷூட் பண்ண முடியும். ஸோ யூஸ்வலா இட்ஸ் அ நார்மலான ஷூட்டிங்னா வந்து ஒரு 7:30 8 கூட ஆகலாம், அது தப்பு கிடையாது. பட் சுதா அவங்க ஷூட்டிங்ல வந்து 6:40க்கு நாங்க வந்து ஒரு ஷாட் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா, அவங்க அவ்வளவு உழைக்கும் போது நாங்களும் அவங்க கூட இருக்கணுமே, ஒரு ரெஸ்பெக்ட் தான். அந்த வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லாட்டி கஷ்டமோ, இதுக்கு முன்னாடி நாங்க எழுந்துச்சு வரணுமே, நாங்க இவ்வளவு வேலை பண்ணணுமே அப்படிங்கறதெல்லாம் யாருக்கும் சொல்லாம, ஒருத்தவங்க இவ்வளவு உழைக்கிறாங்கல்ல, நம்ம அப்ப அவங்க கூட நம்ம நிக்கணும்ல அப்படிங்கறத வந்து கேட்க மாட்டாங்க. கேட்காமயே தானாவே சுத்தி இருக்கவங்க வந்து they will behave that way, they will start working that way. நம்ம இது வந்து நர்சரி ஸ்கூல்ல சொல்லிருப்போமா, நம்ம வந்து இது 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு டீச்சர் வந்தாங்கன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன், கத்துக்க மாட்டேன் நம்ம சொல்லிருப்போமா, காலேஜ்ல சொல்லிருப்போமா, இல்ல ஒர்க்ல சொல்லிருப்போமா? அது ஐ திங்க் மேபி எஸ் த ஓல்ட் வேர்ல்ட் வாஸ் லைக் தட்னு சொல்லலாம். பட் நோ, எவ்ரிதிங் இஸ் சேஞ்ச்டு. From sports to you take anything, no, we have to feel proud of them and we have to learn a lot from them அப்படின்னு தான் சொல்லணும். ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு வித்தியாசமும் கிடையாது. I've seen Sudha from ஆயுத எழுத்து டைம்ல இருந்து பார்த்துட்டு இருந்திருக்கேன். முன்னாடி வந்து நாங்க ஒரு லாரி ஷார்ட் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம், டப்பு டப்புன்னு வந்து லாரி மேல ஏறிடும். முன்னாடி வந்து ஒரு ஜிம்மிசிப் ஷாட் இருக்கு அப்படின்னா வந்து அந்த ஒரு பேனட் மேல தொங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் ஒரு ஆட்டோ பக்கத்துல வந்து பைக்ல போயிட்டு இருக்க ஷாட்னா வந்து முன்னாடி ஒரு ஒரு கைனடிக் கொண்டாவோ இல்லாட்டி பைக்லயோ வந்து ரிவர்ஸ்ல உட்காந்துக்கிட்டு ஷாட்டை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து ஒரு 200 பேரை வந்து வரல சுத்தி ஆட்டுச்சுன்னு சொல்லலாம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல. We all were happily under her, happily supporting her to make her dream come true. In fact, the efficiency level, everybody's output, everybody's best came out in Solana. With Sudha being there, being the எங்களோட பைலட் ஆஃபீஸர் வந்து சுதா தான். நான் சொல்றேனே, if those were the days which completely transformed me or made me another person, made me think of cinema or myself as another person, வந்து நான் இப்ப நீங்க கேட்கலங்கிறனால நான் சொல்றேன். சேது பார்த்துட்டு வந்து நான் எப்படி பாலனா கூட நான் ஒரு படமாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். இறுதி சுற்று பார்த்துட்டு நான் அப்படிதான் நினைச்சேன். நான் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் as I said, நம்ம சுத்தி இருக்கவங்க, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களே நம்ம சில டைம் நினைக்க மாட்டோம். அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பிசினஸ் வேண்டாம்னு நினைப்பேன், தெரிஞ்சவங்களுக்குள்ள வந்து வேண்டாமே, நீங்க ப்ரொடியூசர் ஆக வேண்டாமே, நீங்க உங்க கூட இது பண்ண வேண்டாமே அப்படிங்கறத வந்து ஐ கைண்ட் ஆஃப் கெட் வித் லிட்டில் ப்ரொடெக்டிவ் அண்ட் பொசசிவ்னு சொல்லுவேன். பட் இது வந்து அந்த நான் வச்சிருந்த பிரின்சிபல் லா எல்லாத்தையும் உடைச்சு, ப்ளீஸ் லெட்ஸ் டூ சம்திங் டுகெதர். எப்பாவது ஏதாவது எழுதுச்சுன்னா வந்து ஐ ரியலி வெயிட், என்னோட கெரியர் முடியறதுக்குள்ள நான் ஐ வாண்ட் டு டு a film அப்படிங்கறதா வந்து என்னோட தாட்டா இருந்துச்சு. ஸோ நானும் மேடியும் சுதாவும் அடிக்கடி 3 பேரும் பேசிப்போம். ஸோ ஐ கீப் டெல்லிங் மேடி, ஐ எம் வெரி வெரி லக்கி. தேங்க்யூ மேடி, பிகாஸ் ஆஃப் இறுதி சுற்று இம்பேக்ட் ஐ சோஸ் இந்த மாதிரியான படங்கள் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தது எனக்கு நினைவா இருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு யூ போத் ஃபார் மேக்கிங் இறுதி சுற்று அண்ட் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் இறுதி சுற்று, மீன் சூரரை போட்டுன்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி நான் அந்த மாதிரி யோசிச்சேன்னா நான் வந்து ஒரு படத்துடைய ஐ திங்க் ஈவன் முதல் படம் கூட பண்ணிருக்க முடியாது. யூ கேன் நெவர் வொர்க் டுவர்ட்ஸ் தி வேர்ல்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஐ வொர்க் டுவர்ட்ஸ் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எனக்கு மை ஃபேவரட் ஃபிலிம் இஸ் காட்ஃபாதர். My favorite film is non-fiction. My favorite film is Shiva in Telugu. So I love action and I love Mani Ratnam's films because அவர்கிட்ட வந்து நம்ம சேரும்போது நம்ம அவரோட பெரிய ஃபேன். அதான் அப்படி வேலை செய்ய முடியும் அவர்கிட்ட actually. So his taste and my it finally boils down to taste. This is my kind of, I love this kind of cinema and I love Ambrose Perros. I love என்னோட ஃபேவரட் லிஸ்ட் எல்லாமே எடுத்தா இது லவ் ஸ்டோரி இருக்கும், இல்ல ஃபுல் ஆன் ஆக்ஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டிராமா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஜானரா நான் வந்து பண்ணணும்ட்டு ஒரு
இது வந்து பொண்டாட்டி கிட்ட வந்து எனக்கு வந்து ஒரு 14,000-15,000 ரூபாய் எனக்கு கடன் தரையா அப்படின்னு கேட்கற அளவுக்கு அவன் வந்து உடஞ்சு போய் கிராக் ஆகி கீழே நிக்கணும், தரையோட தரையா இருக்கணும் அவன். ஸோ ஃபார் தட், ஏன்னா வந்து பிரமாதமான ஆக்டர்லாம் கிடையாது. ஐ கான்ட் ஜஸ்ட் கம் அண்ட் ஆக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. இல்ல, ஏன்னா எனக்கு தெரியும் நான் வாட் அப்படின்ட்டு. ஸோ ஃபார் மீ இட் ஹாஸ் டு பி எவ்ரி டைம் பர்சனலி ஐ மஸ்ட் ஹவ் கான் த்ரூ இட், தென் that greatly supports me. Any scene I do or any character I do, யூஸ்வலா ஆக்சுவல் நார்ம் வந்து அந்த கேரக்டரா இருக்கணும், அந்த கேரக்டரா பிஹேவ் பண்ணணும், அந்த கேரக்டரா வாழணும், அந்த கேரக்டரா திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ட்ரை டு டூ தட், பட் ஆல்சோ ஐ கிரேட்லி டிபெண்ட் ஆன் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், மை பர்சனல் எமோஷன்ஸ் இன் ரியல் லைஃப். அது இருந்துச்சுன்னா வந்து நான் ஐ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள், மோர் கான்ஃபிடென்ட் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து சர்டன் திங்ஸ் வந்து சுதாக்கு நான் சினிமால இல்லாம நம்ம மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு நான் எப்படியோ நான் என்னவா இருக்கணும் அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுனால we were able to talk a lot of things. ஒரு ஷார்ட்டுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு அது பண்ணும்போது வந்து எனக்கு அது ஈஸியாகவும் இருந்துச்சு. எல்லா டிஸ்கஷனுமே வந்து ஆஃபீஸ் தான், பட் ஷூட்டிங் போகும்போது வந்து ஒரு டேக் 2 டேக் மேல அவங்க எடுத்தது கிடையாது. அவங்களும் வந்து உண்மையா ஃபீல் பண்ணணும். ஷீ ஆல்சோ வெரி வெரி சென்சிட்டிவ் பர்சன். அவங்க டப்புன்னு வந்து வெரி ஈஸிலி வந்து ஐஸ் வில் கெட் மாய்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி விஷயம் வரும்போது தான் வந்து அந்த டேக் வந்து சில டைம் ஓகே ஆகும். இல்லாட்டி இல்ல இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா தென் ஐ நோ ஐ ஹவ் நாட் டன் த திங் ஜஸ்டிஸ் பண்ணல. மேபி ஐ கம் அவுட் ஆஃப் மூட், ஐ நாட் த எக்ஸாக்ட் மூட் த்ரூ அவுட். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது சரியா இருக்கும், கரெக்டா இருக்கும். ஸோ இட் வாஸ் அ ஜாய் டு அகெயின் be as real as possible to the character what Sudha had sketched. இது எல்லாமே வந்து அந்த எழுத்துக்காக தான் சுதா கிரியேட் பண்ண கேரக்டர்ஸ். மாறாங்கிற கேரக்டருக்காக, பூமிங்கிற கேரக்டருக்காக, ஒவ்வொரு கேரக்டருக்காகவும் நாங்க ஓடி ஓடி பண்ணது வந்து அவ்வளவு ரசிச்சோம். நாங்க ரீடிங்ஸ், we were doing readings. Reading சூர்யாக்கு had so many apprehensions. He didn't want to do reading. He was like doing everything in his power to not do reading, and he was like saying நீ வந்து நீ படிச்சு காமி, வேற யாரையாவது வச்சு படிச்சு காமி, first you give me narration. He did everything, but finally nothing worked. He came. What we did was மத்தவங்க எல்லாம் ரீடிங்ஸ் பண்ணிட்டாங்க என் கூட முதல்லயே. He was working on காப்பான்னு நினைக்கிறேன் அப்போ. So we had one conference room, we had all the people to sit and do the reading, and he heard it, and I think somewhere he came the next day and he started reading. அதுக்கப்புறமா it became very normal for him. But I had that one doubt. அந்த ரீடிங் பண்ணலன்னா நாங்க ரெண்டு பேரும் அந்த கேரக்டரோட பிட்ச் எதுன்னு எப்படி டிசைட் பண்ணுவோம், ஷூட்டிங்ல போயிட்டு டிசைட் பண்றது, that is not my style. So I had that little worry. Once he started reading, absolutely no worries, because I think this process is something even Venki had an issue with actually. நான் எதுக்கு ரீடிங் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன், நான் 35 ஃபிலிம்ஸ் என்ன 35 இயர்ஸ்ல நான் ரீடிங் பண்ணது இல்லை அப்படின்னு. It is a fear. Radha Ravi sir reading பண்ணும்போது கூட he didn't want to do. Then I said please do. Then I went to his office and we started doing readings. அது இது நாடகத்துல நாங்க எப்போ எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கோமா இது அப்படின்னு சொல்லி. So once they start getting into the reading, then our transaction for the character becomes very absolutely perfect. Like the dialogues இருக்கும், அவர் படிப்பாரு, படிக்கும்போது சூர்யாவுக்கு அது வந்து it's not setting, இது வாயில நுழையல, இது வேற மாதிரி இருக்கு. Then he starts saying it in one way. Then I said, that's fantastic, let's put it in. So those kind of transactions, once it happened, I became absolutely calm. Aduvara எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. Before we did the reading, I was wondering, how am I going to make him like what I wanted? At 45, definitely not at all easy. I didn't have a option. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. When you don't get an option, then you are pushed to do that. இதுவும் வந்து ஷூட் பண்ணிட்டே இருக்கும் போது வேற அடுத்த போர்ஷன்ஸ் மாதிரி மீச தாடியெல்லாம் வச்சுட்டு எடுத்துட்டு இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாளே வந்து we have to do the younger version. So simultaneously வந்து அது ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்க வேண்டியதா இருந்துச்சு. It was a sweet challenge தான் சொல்லணும். It was a nice challenge. I think மறுபடியும் when you know you have confidence on your health and your fitness, or ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்றோம், வருஷம் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு இதுக்காக மெனக்கெட்டு புதுசா பண்ணல, வருஷம் ஃபுல்லாவே வந்து ஒரு 80% ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து சடன்லி டு கோ 100% வந்து அது 20% ஜம்ப் தான். இட்ஸ் நாட் லைக் ஃப்ரம் 40 to 100 யூ ஹேவ் டு ஜம்ப்ங்கிறது கிடையாது. அதனால I was somewhere able to convince and manage நினைக்கிறேன். அப்பவும் நாங்க ஷூட் பண்ணிட்டு கூட ஃபர்ஸ்ட் டே வந்து இதெல்லாம் மார்க்ஸ் எல்லாம் சிஜிக்கு வந்து மார்க்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம், இதெல்லாம் வச்சு இன்னும் ஏஜ் ரிடக்ஷன் பண்ணணுமா அப்படின்ட்டு.
But I think Sudha and Niket, they both took the call. I think we are convinced of it. We went ahead with it. I think we all take our comfortable pauses whenever we speak. பேசும்போது கூட வந்து நான் 2 வார்த்தை 3 வார்த்தைக்கு ஒரு வாட்டி வந்து maybe I take these pauses. Purposely, we didn't want to take those pauses. We try to do at a stretch dialogues. Go at one stretch and tried different things, which is not the regular ones which I do. I usually, or anybody, we all get into our own style, our own comfort zones. அது என்னங்கறத வந்து she was able to grasp it well. She was able to make a note of that, and we every time Sudha might be changing me, don't do this, cut this, ஸ்திரிக்க வேண்டாம், இது இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. I think meticulous work நிறைய நடந்ததுனால வந்து I just every time I'd like to surrender myself to my director, and she had done that 200% work. ஒரு செட்டுக்குள்ள வந்து வரதுக்கு முன்னாடியே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வச்சுட்டு ஒரு ஸ்டேஜிங் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. For any director, staging is very, very important. Usually வந்து அது ஒரு ப்ராசஸ் மாதிரி நடந்துட்டு இருக்கும். டயலாக் பேசிட்டு இருக்கும் போது இங்க வச்சு பண்ணலாமா, அங்க வச்சு பண்ணலாமா, இந்த டயலாக்ல நீங்க பேசிக்கலாமா அப்படின்ட்டு சில டைம் வந்து அப்படியே பேசுவோம். அது வந்து ஒரு 10 படம் பாத்தீங்கன்னா 10 படத்துல வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அது கீனா வாட்ச் பண்றதுக்கு வந்து தெரியும். இந்த டைரக்டர் இந்த ஆக்டர் காம்போனா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ற ஒரு எக்ஸசைஸ் தான் வந்து நடந்துச்சு. ரெகுலரா இது பண்ண வேண்டாம். சிரிக்கிற வெரி ஆஃபன் வந்து யூ கெட் இன் டு பிரேக் இன் டு அ ஸ்மைல். டோன்ட் டூ தட். சிரிக்க வேண்டிய இடத்துல கூட சிரிக்காம இருங்க அப்படின்னு சொல்ற விஷயம். அந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் ஐ திங்க் ஷி ரியலி டுக் கேர். ஐ திங்க் usually I think definitely it's women's perspective is little more sharper na solven. I think they know how to make a man behave even in a little better way அப்படின்னு நான் சொல்லுவேன். சில டைம் நம்ம கிளம்ஸியா இருக்கிறதெல்லாம் வந்து she made me behave in a better way in front of camera சொல்லுவேன். எங்களுக்கு வந்து லேடி டைரக்டர், உமன் டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண்ணின் பார்வையில் ஒரு மேன் ஹவு குட் லுக்கிங் ஹி வில் பி என்றது ஐ திங்க் வி சே இட் பெஸ்ட். ஐ திங்க் சூர்யா ஃபேண்டாஸ்டிக் அண்ட் மேடி லுக் ஃபேண்டாஸ்டிக் இருந்து சுற்று. நான் ஒழுங்கா படம் எடுக்கிறேனோ இல்லையோ எங்க பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த லுக் டெஸ்ட் மட்டும் நாங்க ஒரு 4-5 வாட்டி லுக் டெஸ்ட் பண்ணோம். இந்த படத்துக்கு வந்து ஒரு 3 லுக் இருந்தது. So the look test மட்டுமே வந்து I think we spent a lot of time and lot of. She wanted to see Mara in me. She didn't want to see Suriya and she wanted to see Mara. So to see Mara in 3 different stages வந்து அது ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சின்ன கம்மலா இருக்கட்டும், ஒரு ஹேர்டுவா இருக்கட்டும், I think 4 or 5 times. யூஸ்வலா ஒரு படத்துக்கு வந்து ஒரு லுக் டெஸ்ட் பண்ணுவோம், வெங்கட்ராம் வருவாரு, போட்டோ எடுப்போம், அப்படியே ஷூட்டிங் போயிடுவோம், அவ்வளவுதான் நடக்கும். இங்க வந்து ஐ திங்க் ஒரு 3-4 times ஒரு மைன்யூட் டீடைல்ஸ் நிறைய பேருக்கு அது கண்ணில் கூட படாது. பட் பூர்ணிமா, பிரீத்தி, சுதா somewhere she was not ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா she made everybody understand why we took that time அப்படின்ட்டு. So it was very easy to be that character. ஒரு ஷூட்டிங் ஆரம்பிச்சு also aged over 1 year. அது பாம்பேல இருந்து வரும் அந்த ஷர்ட்ஸ், the fit, the everything, stitch and everything. அது ஒரு மாதிரி ஒரு ரெபெலியஸா இருக்கணும். அந்த ஷர்ட்ஸ் போட்டா ஒரு மிரர் முன்னாடி நின்னுக்கிட்டு அப்படியே வந்து தலையெல்லாம் வாரி அப்படிங்கிற ஒரு பர்சன் மாதிரி இருக்க கூடாதுன்றதுனாலதான் we went. See, I have this problem also. Like I when I go to the cupboard and I want to take out clothes to wear for the day, it irritates me because I have so many other things to do. It irritates me like இதை match பண்ணுமா அப்படின்னு. So அதனால ஒரு 5 black t-shirts, 5 black shirts. So that character I thought this man will have such a rebellious person who has no time. He is running 22 hours to make his dream happen. So those things, Suriya is so well dressed in all his films. அதுல இருந்து வெளிய கொண்டு வந்து அது என் பிரச்சனை, பர்சனல் பிரச்சனை. பாருங்க, ஒரு சாதாரண ஒரு ஃபார்மல் ஷர்ட், ஒரு அயர்ன் ஷர்ட், ஒரு கிளீனா வந்து உட்காருவேன். எனக்கு இப்ப வரைக்கும் வருத்தமா இருக்கு. ஒரு சீன்ல வந்து ஐ திங்க் தேவையில்லாம் நான் ஐடியா கொடுத்து அதை கெடுத்துட்டேன்னு கூட தோணுது. இப்ப படம் பார்க்கும்போது வந்து மேபி ஐ ஷுட் ஹவ் ஜஸ்ட் லெஃப்ட் இட் அண்ட் டன் தி அதர் வே. நான் நான் வந்து 2-3 வருஷம் ஒரு கார்ப்பரேட்ல ஒர்க் பண்ணேன். அதனாலயே வந்து மேபி தட் இன்ஃப்ளூயன்ஸ் வாட் ஐ கைண்ட் ஆஃப் கன்வின்ஸ்ட். ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் சீன் இருக்கு. அதுல வந்து ஸ்டில் சுதா வாண்டட் மீ டு கம், ஒரு டக்கின்லாம் பண்ணாம ஒரு ரகட் ஷர்ட்ல ஒரு வேர்த்து அப்படியே வந்து நோ டூ தட் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். இல்ல அது வந்து எல்லாம் இன்வெஸ்டர்ஸ் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், இந்த ஒரு சீனுக்கு மட்டும் நான் வந்து டக்கின் பண்ணிட்டு வந்துடுறேன், ஒரு ஷர்ட் போட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எப்படியோ தெரியாம அதை நான் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டேன். பட் இப்ப படம் பார்க்கும்போது வந்து
he had a point actually. படம் பார்க்கும்போது வந்து மேபி இட் இஸ் ஆப்ஷன் தானே, திஸ் ஆர் தட் அப்படிங்கிறது தானே. யாரோட ஒப்பீனியன் மோர் நோ இட் கோஸ் வெல் ஜெல்ஸ் வெல் அப்படின்ட்டு நான் தான் கன்வின்ஸ் பண்ணேன். நான் இப்ப படம் பார்க்கும்போது வந்து மேபி நான் சுதா சொன்னதை கேட்டிருக்கணுமா அப்படின்னு. இல்ல இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு அது ஆக்சுவலி. அங்க மெரிட் இல்லனா that idea wouldn't have flown. அது அங்கேயே நாங்க கட் பண்ணியிருப்போம். So it was nice actually. the most important thing அவர் வந்து 10 வருஷமா ட்ரை பண்ணது அன்னைக்கு நடக்க போகுது. அப்ப கொஞ்சம் he'll try to dress up for it இல்ல, லைக் அந்த பொண்ணை பார்க்கும்போதும் ஒரு குட்டி ஒரு மாற்றம் வரும் அவருக்குள்ள. சோ அதே மாற்றம் தான். இது ஒரு காதலி அது ஒரு காதலி அந்த மாதிரி. he really loves what he is doing. Very difficult actually, because it took me the longest time to write it. It took me 3 years to write it, because like I said, this man's life is big. He's lived life so much. Every day of his life counts. He was an army officer. He was everything, you know. He's been into politics. You say what not அப்படிங்கறதா. So what do I say? What excited me maximum about Captain Gopinath? What excited me about this character Mara? That became very thin and slim. So there was a man who wanted to make all of India fly at 1 rupee, and the story is about that man. So then it became simple. But அது வர வந்து ஒரு தடுமாற்றம் இருந்தது. அது வர வந்து I was really struggling. For 3 years, the scripting, everybody was saying like, you know, Suriya is like interfering in the script. நிறைய வந்து ஏதாவது changes கேக்குறாரா அப்படி இப்படின்னா. Suriya அதான் இருக்கே power script, let's do. Raja was saying let's shoot. I was saying no, there is something pulling me back. It's not 100% there. Something was troubling me. So this was an extremely tough one to write. That was the challenge. அது வந்து என்னன்னா நான் வெச்ச சீன்ஸ் கிடையாது. அது அவங்க அந்த 200 பாக்ஸிங் கேர்ள்ஸ் கோச்சஸ் ஜட்ஜஸ் அவங்க எல்லாம் என்கிட்ட பேசும்போது நான் ரீசர்ச் பண்ணும்போது அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ஒரு சீனா மாறிச்சு. And they are very dramatic. Real life is even more dramatic than cinema actually. நம்ம என்ன சினிமா இருக்கு அப்படின்னு சொல்றோமே ஒழிய அவங்க வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு சம்பவம், லைக் அந்த ட்ரெயின்ல அந்த பொண்ணை வந்து அந்த ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மென்ட் அது நடக்கிற ஒரு விஷயம். So அவங்க அது சொல்லும் போது I was just listening and I had tears in my eyes. So அது it affected me badly. அது ஒரு சீன் நான் அதை இமேஜின் பண்ணல. So அதே மாதிரி when you're doing a biopic or a fictionalized biopic, there are so many events in this man's life. இந்த ஒரு ஏரியாவிலேயே ஏவியேஷனோட ஏரியாவிலேயே நான் மற்ற ஏரியா பத்தி நான் தொடக்கூட இல்லை. நான் சும்மா படிச்சேனே ஒழிய பெருசா உள்ள போல. இது நான் படிக்கும்போது it's so exciting because the richest of rich men could not start private airlines here. There is a monopoly. அப்படி இருக்கிற இடத்துல இவர் 10 வருஷம் 1 ரூபா பிரைட் கொடுக்க மாட்டாரு. பிரைட் கொடுக்காம 10 வருஷம் உழைச்சு he'll go every month, he'll go to Delhi for the license and he'll come. He made it happen after 10 years. So that is itself drama இல்லையா? ஒவ்வொரு தடையும் அவர் ஃபேஸ் பண்றது, அதை வந்து எதிர்த்து போராடி பண்ணி ரிச் மேன் தவிர வேற யாரும் இருக்க முடியாத ஒரு இண்டஸ்ட்ரியில திஸ் மேன் ஸ்டார்டிங் an airline for the common man. அதுல ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா? நான் போயிருக்கேங்க அந்த ஏர்லைன்ல. நான் போயிருக்கேன் ஆக்சுவலி ஒரு 10 years பேக். ஐ திங்க் நாங்க ஷிம்லா போயிட்டு இருந்தோம் ஹோல் ஃபேமிலி. ஒரு 12 டிக்கெட்ஸ் நாங்க வாங்கி ஆக்சுவலி ஷிம்லா போனோம்னா சண்டிகர் வர ட்ரெயின்ல போயிட்டு சண்டிகர்ல இருந்து பை ரோட் போவோம். And third AC or second AC நாங்க புக் பண்ணும்போது my sister-in-law who's a housewife, அவங்க வந்து நெட்ல இப்படி ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 1 ரூபா டிக்கெட்டை பத்தி படிச்சிருக்காங்க. she said நான் இந்த 1 ரூபா டிக்கெட்டை புக் பண்ண போறேன். 1 ரூபா டிக்கெட் கிடைக்கல பிகாஸ் எல்லாம் புக் ஆயிடுச்சு. பட் I think we got 2 1 ரூபா டிக்கெட்ஸ், மற்றதெல்லாம் 500 rupees tickets. So ஒரு family, a middle class family who would have traveled by train to Chandigarh over 2 nights, traveled by flight. Okay. And for many, I think for 2 children, it was their first flight. Because it's unbelievable. It's impossible to believe that somebody can make a ticket of 1 rupee and make it fly. And that is what I've said in this movie. பண்ணாரு, அது நடந்தது, அது எப்படின்றதுதான். I loved it. இல்ல நான் இவரை பத்தி நான் கேள்விப்படும் போதோ அவருடைய இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு வந்து 2010லயே இந்த ஐடியா இருந்தது. 2010 ஐடியா இருக்கும்போது அவரு நம்மளுக்கு என்ன அவர் லைஃப் ரைட்ஸ் கொடுக்க போறாரா, ஒரு ஃபிளாப் படம் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு ஆசை இருந்தது. ஆனா இறுதி சுற்று கொஞ்சம் நல்லா போச்சு. அதனாலதான் I was able to approach him and get his life rights and do it. எனக்கு இந்த மாதிரி when I read something inspiring,
எனக்கு பயங்கரமா அதை பத்தி படம் பண்ணணும்னு எனக்கு தோணும். ஈவன் இறுதி சுற்று நிஜ வாழ்க்கைகள், நிறைய வாழ்க்கைகளை கோர்த்து பண்ண படம் தான் அது. 18, 20 அதுக்கு மேல சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும். ஏன்னா அவ்வளவு ஆக்டர்ஸ் இருக்காங்க. சும்மா வந்து ஊர்வசி மேடமோ இல்லாட்டி மோகன் பாபு சாரோ இல்லாட்டி பரசுராவல் சாரோ இல்லாட்டி எவ்ரி ஆக்டர், ஒரு காளிவெண்ட் ஆகட்டும், கருணாஸ் ஆகட்டும், எல்லாருமே சும்மா வந்து ஒரு படத்துக்குள்ள வந்துட மாட்டாங்க. அத்தனை பேருக்குமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹியூமங்கஸ் சீன், ஒரு என்ன சொல்றது, ஒரு லைஃப் டைம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு டயலாக், ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட்டும் வந்து அந்த ஸ்கிரீன் பிளே, அந்த ஸ்கிரிப்ட், அந்த டயலாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்ததுனால வந்து அவங்க அவ்வளவு விரும்பி சந்தோஷ படத்துக்குள்ள வந்திருக்காங்க. டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி வந்து தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம். அந்த ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து ஹவு இட் கேன் பி மேட், எவ்வளவு நல்ல சினிமா பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து சுதா மாதிரி எல்லாருக்கும் வந்து அந்த பொறுமை இருக்கணும். அது 2 வருஷம் வந்து முழுசா உயிரை கொடுத்து வந்து எழுதணும். அப்படி எழுதுச்சுன்னா வந்து கோடிக்கணக்கான பேருக்கு வந்து இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும். அத்தனை பேருக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும். She's like, I had seen Mahesh in the Prathigaram. I liked her, but I didn't love her or anything like that. So, our 2 years back itself, she's been wanting to meet me. So, GV solite irna. Appa vandu in the he was doing Sarvam Talamayam, I think. He said that girl, she's wanting to meet you. She'll come by herself. She'll do whatever. Please. So, I said, okay, fine, let her come. One fine day, I met her and I told her, you just wear a simple dress and come. She came and she looked the part. There was one strength in her face. And then I gave her the dialogues. She just flew in 15 minutes. I gave her the dialogues. She doesn't know Tamil. Somebody taught her. And within 30 minutes, I did a screen test and she aced it. The toughest scene was Samya Pandichi, or 15 minutes. So I said, okay, this girl is like, and there was a strength in her face. In the character, there has to be strength. She has to look rural. She has to look like a girl from Madurai. She has to look like a girl set in 1993, 2000, a little away from today. And she has to face up to Suriya. So idella vandu kashtam da. She did it. எனக்கு பாரதியார் ரொம்ப பிடிக்கும், ஆத்திச்சூடி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் ஒருத்தர் இருக்காருங்க, அவருக்கு ஒரு பயமே இல்லை. ஒரு வாழ்க்கையில நிறைய things is going on doing. அது நீங்க அந்த புக் படிச்சீங்கனாலோ இல்ல அவரோட வாழ்க்கையோட அவரோட லைஃப் ஸ்டோரியை நீங்க ஃபாலோ பண்ணா நீங்க பாப்பீங்க. அவர் ஒரு what is that SD I think or Java showroom he had hotel. He got the Rolex award for the best farmer, silkworming. He started drip irrigation. Then he became an aviator. I mean, how? A schoolmaster's son. So, ஒரு பிரம்மாண்டமா ஒரு லேர்னடா ஒன்று பண்ணும்போது அவரை போற்று, அந்த சூரரை போற்று sounded absolutely accurate. இந்த மாதிரி ஒரு நபரை போற்றி சொல்றது எனக்கு கரெக்டா பட்டுச்சு. அதனாலதான் அந்த டைட்டில். இது வரைக்கும் யாரும் ஹக்கிம்பேட் ஏர்ஃபோர்ஸ்ல போயிட்டு ஷூட்டிங் பண்ணது கிடையாது. இது எங்கேயாவது பழுது அடைஞ்ச ஓடாத ஒரு விமானத்துல தான் ஷூட் பண்ணிருப்பாங்களோ ஒழிய நாங்க கிரண் ஏர்கிராஃப்ட்ஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் வச்சு நாங்க ஷூட் பண்ணிருக்கோம். அது அது பக்கத்துலேயே இருந்திருக்கோம், அதுக்குள்ள உட்காந்துருக்கோம், அதை இயக்கியிருக்கோம். அந்த மாதிரியான பெர்மிஷன்ஸ் எல்லாம் நான் பேர் சொல்ல விரும்பல, பாலிவுட்ல இருக்கிற முக்கியமான ப்ரொடியூசர்ஸ்க்கே அந்த மாதிரியான பெர்மிஷன்ஸ் எல்லாம் கிடைக்கல. இது நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடியே பெர்மிஷன்ஸ் கிடைச்சு பண்ணதுனால அது ஒரு ப்ராசஸ். அது ஏகப்பட்ட ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு முதல் தடவையா அவங்களும் இதை பண்றதுனால ஏகப்பட்ட ப்ராசஸ் இருந்தது. நாங்க நினைச்சதை விட அவங்களும் எதிர்பார்த்ததை விட ஒரு ரிட்டர்ன் போகும் இல்லையா ஃபைல. இப்போ ஐஏஎஃப்ல ஓகேன்னு சொல்லிடுறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல இருந்து ஒரு அப்ரூவல் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புது விஷயமா இருந்தது. அவங்க கேட்ட கேள்விகளும் அவங்க சொல்ல வேண்டிய பதில்களும். இவ்வளவு நேரம் கமிட்டியில படம் பார்த்துட்டோ இல்லாட்டி படத்தை பத்தின ஃபீட்பேக்ஸோ இல்லாட்டி படத்துல இது வேண்டாம் அப்படிங்கிற விஷயங்களோ எதுவுமே இருந்தது கிடையாது. இது கிளரிக்கல் ஒபிஷியல் ப்ராசஸ் எதிர்பார்த்ததை விட அதிகமா ஆனதுனால அந்த ஒரு தாமதம். அதுவே அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு அது அவங்க படம் மாதிரியும் அது அவங்களோட டிலே மாதிரியும் அவங்க கான்சியஸா சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அவ்வளவு வேகமா மூவ் பண்ணி அதுக்கு எல்லா பதில்களும் சொல்லி அதுக்கான கையெழுத்தை வாங்கி அது அவங்களோட வெற்றியா பார்த்தாங்க.
அந்த ஃபைல் பாஸ் ஆகி கையெழுத்து போட்டு வந்து அவங்களோட வெற்றியா பார்த்து எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை தெரிவிச்சாங்க. ஸோ ஐ திங்க் அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் பண்ண வேண்டாம். புகழுக்காகவோ இல்லாட்டி நம்மளும் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறோம் அப்படிங்கறதுக்காகவோ வந்து சினிமா பண்ண வேண்டாம். ஒரு படமும் ஒரு இம்பாக்ட கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விளைவை ஏற்படுத்தணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கனவு வந்து எந்த கனவும் வந்து பெருசு கிடையாது அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் எல்லாமே வந்து கல்மினேஷன் தான். வந்து யார் கூட மீட் பண்றோம், யார் கூட பேசுறோம், யார் நம்மள என்ன பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கறதான். சுதா உங்ககிட்ட பேசும்போது வந்து ஏன் இந்த படத்தை பண்ணக்கூடாது, என்ன செலவு பண்ணலாமே அப்படின்னு பண்றதுக்கு வந்து எல்லாமே அவங்க அந்த எழுத்துல இருந்த அந்த வீரியம், அந்த சக்தி தான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைச்சது, எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். இன்ஃபேக்ட் மூவி மேக்கிங், மூவி ஸ்கிரிப்ட் செலக்ஷன் எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் என்ன ஒரு கேள்வி கேட்க வச்சிருக்குன்னு சொல்லுவேன் நான். இவங்க கூட நடந்த அந்த பயணம். நம்ம லைஃப்ல எப்பவுமே வந்து எல்லாம் கத்துக்கிட்டோம், எல்லாம் ரெடியா இருக்கும்னு நினைப்போம். பட் எப்பவுமே அவுட் ஆஃப் சிலபஸ் தான் ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த மாதிரி என்ன கத்துக்கிட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அடுத்த முயற்சி, அடுத்த பயணம், அடுத்த மூவி பண்ணும்போது வந்து டோட்டலி இட் வில் நாட் புட் யூ ஆஃப் த. பட் எவ்ரி டைம் ஒரு ரைட் இன்டென்ஷன்ஸும் ஆர் வி கிவிங் ஆர் பெஸ்ட். நம்ம தோனி அடிக்கடி சொல்ற மாதிரி அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டா இருக்கா, ரிசல்ட்டோட வந்து know how good we can put our best in the process அப்படிங்கறத வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்குது. ஸோ எவ்ரி டைம் we invest a lot of a lifetime. சொன்ன மாதிரி வந்து ஒரு 10 years of a lifetime no she's invested in this project. அது வந்து is it going to be worth it? நம்ம எல்லாருமே வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுங்கிறது தெரியாது, எல்லாம் நன்மைக்கே நினைச்சுக்க வேண்டியதான். பட் is it going to be worth it? All the weight, all the effort, is it going to be worth it? நினைச்சேன். அந்த ப்ராஜெக்டோட குவாலிட்டி வந்து அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா வந்து தென் ஐ திங்க் இட் வில் கிவ் யூ ஆல் தி ஆன்சர்ஸ் why we started and why we did this. நம்மளுக்கான சந்தோஷமும் சரி, நம்மளோட அடையாளமும் சரி, இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லாமே பதில் கொடுத்துரும். தேங்க்யூ ஸோ மச்.